வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றும் ஒரு அழகான சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். வாங்க கதைக்குள் போகலாம். அந்த கிராமத்தோட மெயின் ரோட்ல ஒரு பெரிய ஓட்டு வீடு இருந்தது. அதுல யார் இருந்தாங்க தெரியுமா? நம்ம சின்னம்மா சிட்டு. அவங்களுக்கு ஒரு செல்ல குட்டி மகள் இருந்தா. அவ பேருதான் சுட்டி செல்வி. நம்ம சின்னம்மா சிட்டு இருக்காங்களே, அவங்க சமையல் பண்ணுனா கை மணம் அப்படி இருக்கும். அவங்க வைக்கிற மீன் குழம்பு வாசனைக்கு ஊரே அடிமை. அதனால அவங்க தன் ஓட்டு வீட்டோட முன்பகுதியையே ஒரு சுவையான மீன் ஹோட்டலாக மாத்துனாங்க. அட, ஹோட்டல் வச்சா பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருப்பாங்க? சின்னம்மா சிட்டு வீட்டுக்கு வலது பக்கம் ஒரு ஓட்டு வீடு இருந்தது. அதுல வசிச்சவர்தான் கருப்பையா காக்கா. இவருக்கு கொஞ்சம் பொறாம குணம்பா. எப்பவும் தன் வீட்டு ஓட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு, இந்த சின்ன குருவி ஹோட்டல் வச்சு என்னத்த சாதிக்க போகுது அப்படின்னு நோட்டம் விட்டுட்டே இருப்பார். ஆனா இடது பக்கத்து ஓட்டு வீட்ல ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கதான் கீர்த்தி கிளி. அவங்க ரொம்ப சமத்து. சின்னம்மா சிட்டக்கா, ஏதாச்சும் உதவி வேணுமா அப்படின்னு ஓடி வந்து உதவி செய்வாங்க. மதியம் 1 மணி ஆச்சு. ஹோட்டல்ல செம கூட்டம். நம்ம சுட்டி செல்வி என்ன பண்ணா தெரியுமா? ஓடி ஓடி ஆர்டர் எடுத்தா. ஐயா குமார் கொக்கு அங்கிள், உங்களுக்கு விரால் மீன் குழம்பும் சாதமும் தானே? இந்தா வந்துருச்சு. தம்பி மணி, மீன் கொத்தி, உனக்கு நெத்திலி மீன் வறுவல் ரெடி ஆயிட்டு இருக்கு. 5 நிமிஷம் உட்காருப்பா அப்படின்னு சுட்டி செல்வி சலசலவென வேலை செஞ்சா. அடுப்படியில சின்னம்மா சிட்டு பெரிய மண் சட்டியில மீன் குழம்பை கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஓட்டு வீட்டோட கூரை ஓடுகள் வழியே ஆஹா, என்ன வாசனை! தெருமுனை வரைக்கும் மீன் குழம்பு வாசனை தூக்குச்சு. கடை நல்லா ஓடுறத பார்த்து கருப்பையா காக்காவுக்கு வயிறு எரிஞ்சது. இரு, இந்த கடையோட பேரை இன்னைக்கு கெடுக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்ணார். ஒரு நாள் மதியம் கடையில செம கூட்டம். சின்னம்மா சிட்டு மீன் வறுவல் எடுக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் வெளிய போனாங்க. அந்த நேரம் பார்த்து கருப்பையா காக்கா யாருக்கும் தெரியாம சமையல் அறைக்குள்ள குபுக்குன்னு நுழைஞ்சார். அங்க கொதிச்சுக்கிட்டு இருந்த மீன் குழம்புல ஒரு கைப்பிடி உப்பு, அப்புறம் நிறைய காரமான மிளகாய் பொடிய கொட்டுன்னு கொட்டிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஓடி வந்து தன் வீட்டு திண்ணையில உட்கார்ந்துகிட்டார். அப்பப்ப பார்த்து அந்த ஊரோட பெரியவரான பெரியசாமி பருந்து ஊர் தாத்தா சாப்பிட வந்தார். அவர் ரொம்ப பசியில இருந்தார். இலையில சாப்பாட்ட போட்டு மீன் குழம்ப ஊத்தி ஒரு வாய் எடுத்து வாயில வச்சாரு பாருங்க. அப்பப்பா, என்ன இது? இவ்வளவு உப்பாவும் காரமாவும் இருக்கு. என் நாக்கே வெந்துரும் போல இருக்கே. என்ன சின்னம்மா சிட்டு இப்படி சமைச்சிருக்கே அப்படின்னு கோபமா கத்துனாரு. கடையில இருந்த மத்த பறவைகள் எல்லாம் பயந்து போய் சாப்பாட்ட அப்படியே வச்சிட்டாங்க. இத திண்ணையில இருந்து பார்த்த கருப்பையா காக்கா, நான் அப்பவே சொன்னேன் இந்த குருவிங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு அப்படின்னு கேலி பேசினாரு. நம்ம சின்னம்மா சிட்டுவும் குட்டி செல்வியும் அழுது கொண்டே நின்றாங்க. ஐயோ, நாங்க தப்பு பண்ணலையே அப்படின்னு கண்ணீர் விட்டாங்க. அப்போ அங்க சீன்ல நுழைஞ்சாங்க நம்ம கீர்த்தி கிளி ஆன்ட்டி. பெரியசாமி தாத்தா, கொஞ்சம் பொறுங்க. சின்னம்மா சிட்டக்கா சமையல்ல தப்பு பண்ணவே மாட்டாங்க. நான் என் வீட்டு மாடியில துணி காய்ச்ச போடும்போது பார்த்தேன். நம்ம கருப்பையா காக்கா தான் அக்கா இல்லாத நேரமா சமையலறைக்குள்ள போயிட்டு வந்தாரு. அவர்தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கணும் அப்படின்னு தைரியமா சொன்னாங்க. இத கேட்டதும் பெரியசாமி பருந்து தாத்தாவுக்கு செம கோவம் வந்துடுச்சு. கருப்பையா காக்காவ கூர்மையா முறைச்சு பார்த்தாரு. பருந்து தாத்தாவோட பார்வைக்கு பயந்த கருப்பையா காக்கா நடுங்கிக்கிட்டே, ஆமா தாத்தா, நான் தான் பொறாமையில உப்பையும் மிளகாயையும் கொட்டுனேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு உண்மைய ஒத்துக்கிட்டாரு. உண்மை தெரிஞ்சதும் பருந்து தாத்தா சொன்னார், கருப்பையா, இனிமே இப்படி பண்ணுனா உன்னை கிராமத்தை விட்டே துரத்திடுவேன். தப்பு பண்ணினதுக்கு தண்டனையா இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்ட எல்லாருக்கும் நீதான் காசு கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு சொன்னார். நம்ம சின்னம்மா சிட்டு சட்டுன்னு ஓடி போய் 5 நிமிஷத்துல ஒரு புது மீன் குழம்ப தயார் செஞ்சு கொடுத்தாங்க. எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு திருப்தியா சாப்பிட்டாங்க. கருப்பையா காக்கா தன் தப்ப நினைச்சு வெக்கப்பட்டு சின்னம்மா சிட்டுக்கிட்டையும் சுட்டி செல்விக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டார். அன்றையில இருந்து கருப்பையா காக்காவும் ரொம்ப நல்லவரா மாறிட்டார். அவரே தினமும் ஆத்துக்கு போய் சின்னம்மா சிட்டுக்கடடைக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான மீன்களை பிடிச்சு வந்து கொடுக்கற ஹெல்ப்பரா மாறிட்டார். கீர்த்தி கிளியோட உதவியோடும் கருப்பையா காக்காவோட துணையோடும் சின்னம்மா சிட்டு மீன் ஹோட்டல் மல்லிகைப்பூ கிராமத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆகி சூப்பரா நடந்தது. நண்பர்களே, இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இன்னும் இதுபோன்ற அழகான கார்ட்டூன் கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் குமுதா.
அடுத்த ஒரு புதிய சுவாரஸ்யமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.